வணக்கம் நண்பர்களே! கிரேட் இண்டியன் டெக்குக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. இது ஃபுல் அல்ட்ரா ஹெச்டி கேமரான்னு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதில் அப் அண்ட் டவுன் பட்டனு, இது மோடு பட்டனு, பவர் ஆன் பட்டனு, இதுதான் இது செலக்ஷன் பட்டனு. இதில் 2 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்டி கார்டு இதில் இல்லை. மோடு பட்டன் அமுக்குனீங்கன்னா அதில் மோடு என்னென்ன இருக்குன்னு வரும். சைடு பட்டன் அமைக்கிங்கன்னா சைடில் வரும். அப்புறம் இதில் ஒய்ஃபைன்னு சிம்பிள் இருக்கும் பாருங்கள். அதை அமுக்குனீங்கன்னா ஒய்ஃபை யூசர் நேமும் பாஸ்வேர்டு காட்டும். இது மூலிமா மொபைலில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கிறது. மேக்ஸிமம் இதில் 64 GB தான் போட முடியும். அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளுக்காண்டி, இது HDMI கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி. இது 16 மெகாபிக்சல் தான் இருக்குது இந்த கேமராவில். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கீழே பேட்டரி இருக்குது. அப்புறம் இது ஸ்பீக்கரு. அவ்வளோதான் இந்த கேமராவில். வீடியோ குவாலிட்டி சைஸு தான் பார்த்துக்கோங்க. ஹோல்டு பண்ண தேவையான எல்லா அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸு. 64 GB தான் போட முடியும். 4K கேமரான்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் மூலயமா மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. இதோட காஸ்ட்டு 1200 மீஷோவில். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா GoPlus Cam Pro என்கிற ஏபிகே அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் மூலயமா நீங்கள் இந்த 4K கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான வீடியோ போடுறேன். இது பகலில் எடுத்தது. வீடியோ குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். கலரே தெரியல, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. இந்த கேமரா வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, 1000 ரூபாய்க்கு இந்த கேமரா பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கேமராவுக்கு முக்கியம் கேமரா குவாலிட்டி தான். அது சுத்தமாகவே இல்லை. இதுக்கு மொபைல் ஃபோன்லேயே கேமரா எடுத்துகிட்டு போயிடலாம். 10,000 ரூபா கேமரா நீங்கள் வச்சுட்டு மொபைல்லே சூப்பராக குவாலிட்டியாக நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இந்த கேமரா வேஸ்ட்டு தான்.